தமிழ்நாடு முழுவதும் வரும் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தும் முடிவை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த கட்டண உயர்வால் போக்குவரத்து துறை மேலும் பாதிப்படைந்து பொதுமக்கள் மீது கூடுதல் பொருளாதார பளுவை ஏற்படுத்தும் நிலை உருவாகும் என்று கூறியுள்ளனர். பொருட்களின் விலையேற்றமும் ஏற்பட்டு பெரும்பாலான பொதுமக்கள் அவதிப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவர் என்றும் அந்த சங்கம் கூறியுள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் மாநில அரசும் சுங்கச்சாவடி கட்டண உயர்வை தவிர்க்க வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 12 புதிய சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திறந்த மனதுடன் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணங்கள் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர இருப்பதால் ஆம்னி பேருந்து கட்டணமும் உயர வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மற்றும் ராமநாதபுரம் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கே. என். நேரு அறிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த அவர் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் என்றார். சென்னையில் 200 கோடி ரூபாய் செலவில் சாலையோர நடைபாதைகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 10 மாநகராட்சிகள் 31 நகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் 16 மாநகராட்சிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கே. என். நேரு குறிப்பிட்டார். மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம், விவசாயம் சார்ந்த வணிகம், அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய 2 நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலக்குடி கடற்கரை திட்டம் மூலம் 6 கோடி ரூபாய் செலவில் சென்னை மெரினா கடற்கரை தரம் உயர்த்தப்பட உள்ளதாகவும் சென்னையில் 30 புதிய பூங்காக்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வணிக வளாகங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் கே. என். நேரு அறிவித்தார். அமலாக்கத்துறை சோதனையின் போது அரசு அதிகாரிகள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாக உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நிறுவனமான டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக டாஸ்மாக் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அமலாக்கத்துறையின் சோதனையின் போது தாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதமானது மட்டுமின்றி அவர்கள் நடந்து கொண்ட விதம் மனிதத்தன்மை அற்ற செயல் என்றும் டாஸ்மாக் தரப்பில் குற்றம் சாட்டியுள்ளனர். சோதனையின் போது சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் நள்ளிரவில் வீட்டிற்கு அனுப்பியதாகவும் பிரமாண பத்திரத்தில் புகார் கூறியுள்ளனர். இதனுடன் சோதனை நடத்தப்பட்ட 3 நாட்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கு விசாரணையிலிருந்து நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் விலகியுள்ளனர். விலகியதற்கான காரணத்தை குறிப்பிடாத நீதிபதிகள் வேறு அமர்வுக்கு மாற்ற கோரி தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டிய போது மண் சரிந்து தொழிலாளர் உயிரிழந்தார். பள்ளிக்கரணையில் உள்ள பாரதிதாசன் தெருவில் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் பாதாள சாக்கடை அமைப்பதற்காக பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பாதாள சாக்கடைக்காக ராட்சத குழாயை புதைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது இரவு சுமார் 10:30 மணி அளவில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டதில் பணியில் ஈடுபட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த 55 வயதான அன்பு என்பவர் சுமார் 15 அடி ஆழத்தில் மண் சரிவில் சிக்கிக் கொண்டார். அவரை காப்பாற்ற சக ஊழியர்கள் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினரும் சேரையூர் காவல் நிலைய காவலர்களும் அன்புவை பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்க முயற்சி மேற்கொண்டனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அன்புவின் உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். பின்பு உடற்குராய்வுக்காக குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போதிய பாதுகாப்பு அம்சங்கள் ஏதுமின்றி பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டு வந்ததால் மண் சரிவில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரத்து அதிகரிப்பால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் பூண்டு விலையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு முக்கிய விளைபொருளாக பூண்டு விளங்கி வருகிறது. நீலகிரியில் விளையும் பூண்டு பல்வேறு சந்தைகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் வரத்து அதிகரிப்பால் மேட்டுப்பாளையம் சந்தையில் பூண்டின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. 1 கிலோ உரித்த பொடிப்பூண்டு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோன்று நடுத்தர வெள்ளை பூண்டு மற்றும் முதல் தர வெள்ளை பூண்டும் கடும் வீழ்ச்சி சந்தித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது ஒரு பணப்பயிர்னு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுனால எல்லா மக்களும் இதை போட்டு சாதாரண தேவையை விட மிக அதிகமான தேவை அளவுக்கு இந்த பூண்டை உற்பத்தி பண்ணி இன்றைக்கி பூண்டுடைய நிலவரம்
ஒரு வெள்ளைப்பல் 50 ரூபா 60 ரூபா விற்ற வேண்டிய வெள்ளைப்பல் 10 ரூபா 15 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. பட்டம் தவறி தேவைக்கு அதிகமாக பூண்டு பயிரிடப்பட்டதால் விவசாயிகள் மட்டுமின்றி வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனது திரைப்படத்தின் ஹார்ட் டிஸ்கை மீட்டுக் கொடுத்ததற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நடிகை சோனா நன்றி தெரிவித்துள்ளார். நடிகை சோனா தற்போது தன்னுடைய வாழ்க்கை திரைப்படத்தை தயாரித்து வருகிறார். மேலும் தனது வாழ்க்கை கதையை மையமாக வைத்து ஸ்மோக் என்ற பெயரில் வெப் தொடரை இயக்கியுள்ளார். OTT தடம் ஒன்றில் வெளியாக உள்ள இந்த வெப் தொடருக்கு எதிராக பலர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்ததாகவும் பல அவமானங்களை சந்தித்ததாகவும் சோனா ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தனது வெப் தொடரின் ஹார்ட் டிஸ்கை சங்கர் என்ற மேலாளர் எடுத்துச் சென்று விட்டதாக கூறி தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன அலுவலகத்தின் முன் நடிகை சோனா நேற்று முன்தினம் தர்ணாவில் ஈடுபட்டார். இந்த நிலையில் தனது பிரச்சனையில் தலையிட்டு ஹார்ட் டிஸ்கை மீட்டுக் கொடுத்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நன்றி என நடிகை சோனா தெரிவித்துள்ளார். In Nadigar Sangam. So I personally need to thank Nasser sir, Puchi Murugan sir, Karna Sanna, of course, Karna Sanna, Karthi, Vishal. Thank you so much for the moral support, especially in the பிரச்சனை உங்களது இல்லாமல் இருக்கிற டைமில் கூட you guys volunteered and spoke to me and helped me. ஒருவர் கூட உதவிக்கு வராத நிலையில் நடிகர் சங்கம் தனக்கு பேர் உதவி செய்திருப்பதாக சோனா கூறினார். உடல்நலக்குறைவு காரணமாக காலமான நடிகரும் கராத்தே பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனியின் உடலுக்கு மதுரையில் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியாளரான ஷிகான் ஹுசைனி பல திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். ஷிகான் ஹுசைனி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலமானார். அவரது உடலுக்கு சொந்த ஊரான மதுரையில் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL தொடரில் ஸ்ரேயஸ் ஐயரின் அபார ஆட்டத்தால் பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நடப்பு IPL தொடரில் அகமதாபாத் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 5வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரப்சிம்ரன் சிங் 5 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் பிரியன்ஸ் ஆரியாவும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதில் பிரியன்ஸ் ஆரியா 28 பந்துகளில் 47 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த வீரர்கள் குறிப்பிடத்தக்க ரன்களை எடுத்து வெளியேறினர். 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன்களை எடுத்திருந்தது. கடைசி வரை ஆட்டமிழக்காத ஸ்ரேயஸ் ஐயர் 42 பந்துகளில் 97 ரன்களையும், சசாங்க் சிங் 16 பந்துகளில் 44 ரன்களையும் குவித்தனர். இதனைத் தொடர்ந்து இமாலய இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் 33 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்சன் 74 ரன்களையும், ஜோஸ் பட்லர் 54 ரன்களையும், சர்ஃபன் ரூதர்போர்ட் 46 ரன்களையும் எடுத்தனர். எனினும் 20 ஓவர்களில் அந்த அணியால் 5 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன்களையே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 11 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது.